ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பிகினர் சீரிஸ் எபிசோட் 13 ஒரு பெர்ஃபெக்ட்டான சாஃப்டான ராகி இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் கூட சாப்பிட்டாலும் சரி, இல்லை காரமாக ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் சரி, ரெண்டோடவுமே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில மெஷரிங் கப்ல 1.5 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம். கடையில வாங்கினது, வீட்ல அரைச்சது எந்த மாவு வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வீட்ல அரைச்ச ராகி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வ லோ ஹீட்லயே வச்சுட்டு இந்த ராகி மாவுலேருந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. மாவு நல்லா சூடு ஏறணும். அதே நேரத்துல நல்ல மணமாவும் வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். ஸ்டவ் மீடியம் ஹீட்ல கூட வைக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு டக்குன்னு நிறம் மாறுன மாதிரி ஆயிடும். அதனால லோ ஹீட்லயே வச்சு வறுத்துக்கோங்க. நீங்க வறுத்தது கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு, நீங்க மாவ தொட்டு பாருங்க. நல்லா சூடு ஏறி இருக்கணும். கை பொறுக்கிறத விட கொஞ்சம் அதிகமா சூடு ஏறி இருக்கணும். இந்த அளவுக்கு வறுபட்டிருந்துச்சுன்னா போதும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இப்போ வறுத்த ராகி மாவ அப்படியே ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. இது கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வரட்டும். இப்ப இது கூட மெஷரிங் கப்ல 1/2 கப் அளவு இடியப்ப மாவு சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த இடியப்ப மாவு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். வீட்ல அரைச்சது இல்ல கடையில வாங்குனது எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது இடியாப்பம் நல்ல வாசமாவும், அதே நேரத்துல நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் குடுக்கும். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈவனா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, இதுல நம்ம தண்ணி சேர்த்து மாவு பெசஞ்சுக்கணும். தண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்க வச்ச தண்ணிய தான் சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா சூடு இருக்கும்போது தான் நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்ட்டா வரும். இடியப்பமும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதே மாதிரி தண்ணிய ஒரே நேரத்துல மொத்தமா சேர்த்துற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம 1 1/2 கப் ராகி மாவும், 1/2 கப் இடியப்ப மாவு, மொத்தமா 2 கப் மாவு எடுத்திருந்தோம் இல்லையா? அதுக்கு எனக்கு 2 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டது. ராகி மாவோட தன்மைய பொறுத்து தண்ணியோட அளவு மட்டும் மாறுபடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மாவு ஒண்ணு சேர்த்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிரலாம். கை பொறுக்குற சூடு வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கை பொறுக்குற சூடு வந்துருச்சு. உங்களோட கைய தண்ணீல நல்லா நனைச்சிட்டு, அதுக்கப்புறமா மாவு பெசைங்க. இப்படி பண்ணும்போது மாவு நம்மளுக்கு கையில ஒட்டாம ஈஸியா இருக்கும் பெசைறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, இடியப்ப மாவு கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். நல்ல சாஃப்ட்டா இருக்கணும். அப்பதான் இடியப்பமும் நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். இப்போ நம்ம இடியப்பம் செய்றதுக்கு கிச்சன் பிரஸ்ல இருக்கிற இடியப்ப அச்சு தான் எடுத்திருக்கேன். உள்ள நெய்யோ, எண்ணெயோ நல்லா தடவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம மாவ ஃபில் பண்ணிக்கலாம். இடியப்பம் செய்றதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி துணியில தான் செய்றேன். நீங்க நார்மலா எண்ணெய் தடவிட்டு இட்லி பாத்திரத்துல கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல இடியப்பம் வேணுமோ, அந்த மாதிரி நீங்க பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, மாவு நம்மளுக்கு எவ்ளோ ஈஸியா இருந்தது பிழியறதுக்குன்ட்டு. இப்போ இத நம்ம வேக வச்சிரலாம். இட்லி பாத்திரத்துல 2 டம்ளர் அளவு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடு ஏறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இடியப்பத்த உள்ள வச்சுக்கணும். அப்போதான் நம்மளுக்கு சாஃப்ட்டான இடியாப்பம் கிடைக்கும். மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்லயே 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா இடியப்பம் நல்லாவே வெந்துருச்சு. அந்த ராகியோட கலர் எல்லாமே நல்லா மாறி வெந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இத எடுத்துறலாம். துணியில செய்றதுனால மேல லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம இடியாப்பம் வரும். பாருங்க, நம்மளுக்கு சூப்பரான ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்க இட்லி பாத்திரத்துல சின்ன சின்ன இட்லி மாதிரி கூட நீங்க ஊத்திக்கலாம். இதுவுமே நல்லாருக்கும். இது தேங்காய் பாலோடவும் ரொம்ப நல்லாருக்கும். எல்லா வகையான குருமாஸ், நான்வெஜ் கிரேவிஸோடயும் ரொம்ப நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.